உணவு அப்படின்னு சொல்லும்போதுனா நான் முக்கியமாக சொல்கிறேன்னா நிறைய புரதச்சத்தம் இருக்கிற உணவு தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் நாமளுமே இன்றைக்கி எல்லாம் பண்ணுறோம், ஐஸ்கிரீமு, கேக்கு, இந்த விஷயத்தில் ரொம்ப எல்லாருமே அது பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெற்றோர் ஆகட்டும், மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும், இல்லை உயர்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இது வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கையாக மாறிடுது. ஸோ இது எல்லாமே குழந்தைங்களுக்கான ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு இது ஒரு அவங்களோட உணவே வந்து இதுவாகுது. நிறைய ஸ்வீட்ஸ், பழைய காலத்துலலாம் சாக்லேட்டு கமர்கட்லாம் இருந்தது, ரொம்ப கமர்ஷியலாக இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி ஒரு சின்ன சாக்லேட்டில் கூட அவங்க வந்து ஒரு குழந்தைங்க சாப்பிட்றதுன்ற இடத்துல பார்த்து செய்கிறாங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். அப்படிப்பட்ட உணவை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமா? வேண்டாம். அப்போ நாம் அந்த ஸ்வீட்டை ஏதோ வீட்டிலையே சமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இதுலேயும் பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ கேக்கு இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்வீட் கொடுக்க குழந்தைங்களுடைய அந்த ஹைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்களே அது அதிகமாகிடுது. இதுவும் ஒரு காரணம். ஸோ என்ன ஆகுது, குழந்தைங்களை வந்து பேரண்ட்டுக்கு வந்து சமாளிக்க முடியல. ஸோ நிறைய அந்த மாதிரியான கேக் ஐட்டம், ஸ்வீட்ஸு, அப்புறம் பிஸ்கட்ஸ் ஐட்டம் நிறைய இன்றைக்கி நிறைய வந்திருக்கு. அது எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. அவன் கண்ணால் பார்த்து தான் அதை விரும்புகிறான். சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்துட்றாங்க அதில். ஸோ இதில் இந்த மோகத்திலேருந்து நம்ம மீளணும்னா முதல்ல குழந்தைங்கள்கிட்ட முதல்ல நீங்களுமே அதிலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த இடத்துலையுமே நீங்களும் ஒரு இடத்துல கூட அந்த பிஸ்கெட்டை நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு நீங்கள் குழந்தை சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே அது இருப்பாங்க. ஸோ நாம் அந்த விதத்தில் உணவு கட்டுப்பாட்லேயும் பேரண்ட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சுற்றி இருக்கிற பெற்றோர்கள், தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்கன்னா எல்லாருமே அதை சாக்ரிஃபைஸ் பண்ணியாக்கணும். ஒரு அப்பா அம்மா மட்டும் இல்லை, ஒரு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்கன்னா ஸோ அந்த இடத்துலையும் அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப விருப்பமானது வந்து சிக்கன் ஃப்ரை, அந்த மாதிரி ஃப்ரையாக, அதாவது உருளைக்கிழங்காகட்டும் நல்ல ஃப்ரை, என்னது ஃபிங்கர் ஃப்ரையா, உருளைக்கிழங்கோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இது ரொம்ப ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது வந்து ரொம்ப குழந்தைங்க ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க. அது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா எண்ணெயில் அதிகமாக பொரிக்க அது அந்த உணவுப் பொருள் வந்து கார்பனாக மாறிடுது. நான் அப்படி தான் சொல்லுவேன், அந்த கார்பனாக்கி நீங்கள் சாப்பிட்ணுமா? ஸோ பள்ளியிலேயே நிறைய குழந்தைங்களுக்கு அதில் அவ்வளோ எண்ணெய் இருக்கும். இன்னொன்று குழந்தைங்க விளையாடுறதும் இல்லை, ரொம்ப ஆயிலாக இருக்கிறது, ரொம்ப அதுக்கு கரிச்சு போகிற ஒரு பொருளை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்காம இருந்தால் மட்டும்தான் இந்த உடல் வந்து ஒரு 15 வயசு வரையும் ஒன்றும் ஆகாது. அப்புறம் குழந்தைங்களுக்கு ஒபிசிட்டி வர ஆரம்பிச்சிடுது. உடல் உபாதையினாலேயே குழந்தைங்களுடைய மன வளர்ச்சியும் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பெற்றோர்கள் எல்லாருமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட், பிரியாணி, இன்றைக்கி பிரியாணி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் அப்படி ஒரு அமோகமான விஷயமாக மாறிடுது. ஸோ பிரியாணி நிச்சயமாக ஒரு மோசமான ஒரு உணவு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா பரவாயில்ல, வெளியிலேருந்து சாப்பிடும்போது அஜினமோட்டோ இந்த மாதிரியான உணவுகள் வீட்டிலையே சாப்பிடாமல் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் குழந்தையும் அதுலேருந்து போகும்.